நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:19 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:34 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:34 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று நட்பால் நன்மை கிடைக்க கொடுங்க. தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருவீர்கள். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்களை தீட்டி லாபத்தை பெருக்க முடியுங்க. எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நேரத்திற்கு ஏற்றாற்போல் குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ஏதேனும் மன கஷ்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். என்று பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று மனம் செயலில் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடும். குடும்ப வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. நேரத்திற்கு ஏற்றாற்போல் குணத்தை மாற்றிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பயணங்களால் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு நட்பால் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. எதையும் தைரியமாக செய்ய பாருங்கள், அது போதும். பரணி. என்று புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். லாபத்தை கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நீங்க செல்வ செழிப்போடு வாழ்க்கை நடத்த முடியும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கிருத்திகை. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தன வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நேரத்தை இன்று சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று குடும்ப சுமை கண்டிப்பாக இருக்கும். பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. ரிஷபராசினியருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. மன கவலை நீங்கி கண்டிப்பாக உற்சாகம் பிறக்கும். கொடுக்கல் வாங்கல ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வழக்குகளை துரிதமாக செயல்படுவீர்கள். உடல் நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கு என்று
நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியும். என்று காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சுகமுக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பாராத நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிலும் உற்சாகம் பிறக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். ரோகிணி. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். என்று உங்க மனசுக்குள் உற்சாகம் பிறக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இனிய பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். குதூகல பயணம் ஒன்றையும் இன்று மேற்கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்துக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. உங்களை அனைவரும் அனுசரித்து செல்வார்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு உறுதுணையுடன் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பால் நலம் கணும் நாளாக இருக்கக்கூடும். நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அருகில் உள்ளவர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. உடல் நலமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். குடும்பத்தாருடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இன்று வரவு இருமடங்காக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். செல்வாக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் மென்மேலும் வெற்றிகள் ஏற்படக்கூடுங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி பெறக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீர்கள். எளிமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புகழ் மிக்கவரின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள், அமைதி காணுங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று புதிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. நல்ல செயல்கள் மூலம் கண்டிப்பாக புகழ் அடைவீர்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். உடல் நலம் சீராக கூடுங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். என்று பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. நல்லவரின் நட்பு இன்றி ஏற்பட கொடுங்க.
நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். உடல் நலம் சிறப்படையக்கூடும். பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்க கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக பெருகும். பயணத்தில் இன்று ஆர்வம் ஏற்படக்கூடும். வருமானம் போதுமானதாக இருக்க கொடுங்க. இன்று வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உடல் சோர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனோதைரியம் ஒரு பக்கம் கொடுங்க. தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். கடும் பாடுபட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களை இயக்கும் பொழுதும் பொறுமை வேண்டும். தீ, ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சின்னதாக மன தடுமாற்றம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக போராடி வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பூசம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். பிறருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். முடிவுல தெளிவு ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூட்டிவிடும். நட்பால் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தனவரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று விடியும் பொழுதே வேக்கும் செய்திகள் வரக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி இருக்கும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிக்கலான பிரச்சனையும் எளிமையாக தீர்ப்பீர்கள். பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கனவுகளும் நனவாக கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு ஆர்வம் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள்
விளையாட்டுத் துறையில் ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. நட்பால் நன்மைகள் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடல் நலத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது முன்கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. வாழ்க்கை தரத்தை இன்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். புரியாத புதிருக்கு விடை கிடைத்து விடக் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சிறிய விஷயத்துல கூட கோபப்படுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க எதிலும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கன்னி ராசினியர்கள். இன்று எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். குடும்ப சுமையும் ஒரு பக்கம் கூடிவிடக்கூடும். புகழ்மிக்கவரின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. கன்னி ராசினியர்கள் தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விடியும் பொழுதே வேகம் செய்திகள் வரக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சிக்கலான பிரச்சனையும் எளிமையாக சமாளித்து விடுவீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று நயமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் இருக்காது. காதல் கண்டிப்பாக வெற்றி போடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். விளையாட்டுத் தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நிதானத்துடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனோ பயம் வேண்டாம். கல்வியில் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திருந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தைரியமாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. சித்திரை. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுமூகமான முறையில் எல்லாம் இருக்க கொடுங்க. சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள்.
என்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நிதானத்துடன் செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. இந்த நாள் பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்வீர்கள். பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று யோசித்து எடுக்க முடிவில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. காதலை பொறுத்தவரை துரிதமாக செயல்படுவீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் காதலில் வெற்றி பெற முடியும். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். இந்த நாளை இனிமையான நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். கவன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று யோசித்து எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சுவாதி உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பேச்சிலும் செயலிலும் நிதானம் இருக்கட்டும். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லக்கூடும். ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்று நீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். விசாகம் பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக வரக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பேச்சிலும் செயலிலும் இன்று கவனமுடன் செயல்படுவீர்கள். தேவையான பண உதவியை பெறுவீர்கள். என்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. அருகில் இருப்பவளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. பழைய சம்பவங்களின் நினைவால் மன மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தடங்கல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். விரும்பிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு உண்டாகக்கூடும். தீவிரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவரின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடைய பொருளாதார நிலையும் சீராக உயரக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. குழப்பங்கள் அடைய வேண்டாம். காதல்ல என்ன உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பயம் வேண்டாம். என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். முடிஞ்சளவு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் லாபம் உண்டாக்க கூடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். பழைய சம்பவங்களின் நினைவால் மன மகிழ்ச்சி குறையுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யோசித்து காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று நீங்க காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அனுஷம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு பின் நல்ல செய்திகள் வரக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கேட்டை. என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று நீங்க அவசர முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். புத்தம் புதிய ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலாம் இருக்குங்க. ஆன்மீக பணியில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். நல்லவரை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். என்று யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. இறைவன் வழி சரணகதி அடைவீர்கள். பொருளாதார நிலையை உயர்த்த புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நேற்று செய்யாமல் விடுபட்ட வேலை ஒன்றை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். இக்கட்டான நேரங்கள்ல நண்பர்களும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். எதிலும் கவனமாக இருப்பது மிக நல்லது. புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். மற்றவர் பிரச்சனைகளை வாதாடி வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. ஆன்மீக பணிகளுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடும். உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். வியாபார போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். நெருக்கமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. பெண்கள் இன்று மகிழ்ச்சிக்குரிய செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியை போடும். காதல் நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது மட்டும் சிறப்பு. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. இந்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை முன்னேற்றம் இருக்குங்க. என்று நீங்க எதிலும் வாதாடி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. போராட்டம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் வேகமுடன் என்று பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று முயற்சிகளை முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டுத் தொழில் ஓரளவு முயற்சி கொடுக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க மகத்துவமான செயல்பாடுகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும்.
தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை இனிமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. அதை மட்டும் மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆன்மீக பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடும். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பங்கள் வரக்கூடுங்க. துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இறைவனை பூஜித்து சந்தோஷப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள், ஆன்மீக பணிகளுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். நண்பர்கள் சிலர் உங்களுக்கு செலவுகளை செய்ய முன் வருவார்கள். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் வழியில் நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடும். சுவையான உணவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனோபலம் கண்டிப்பாக கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. பெண்கள் இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் கூடுமானவரை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் இருக்குங்க. வெட்டு கொடுத்து சென்றால் காதலில் வெற்றி இருக்கும். மன கவலை கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுல லாபகமாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் எல்லாம் சரியாக கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், என்று காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. இன்று பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகுங்க. மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உடல் சோர்வு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம், திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக பெருகும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் கூடுங்க. மாற்று இனத்தவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு கை கொடுப்பார்கள். என்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவ்விட்டம், இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடும். ஆன்மீக பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியங்க. நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி விட கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதியும் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடுங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். இன்று நீங்க வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். மறக்க முடியாத இனிய சம்பவங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று புகழ்மிக்கவரின் நட்பு கிடைக்கக்கூடும். ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். நட்பாலும் நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். வருமானம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. உடன்பிறப்புகளாலும் உதவிகள் கிடைக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பேச்சின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வீண் விவாதங்களை மட்டும் தள்ளி போட வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெரிய அளவுல என்று பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது.
உடைய பொருட்களை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புக்கு இருக்கும். இந்த நாள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யோகமான நல்ல பலனும் இருக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு கையில் காசு பணமும் புழங்க கொடுங்க. பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று மன வலிமை கொடுங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். கை கொடுமா கூடாதா என்ற எண்ணத்தை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சாதகமான நல்ல பலன் இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வந்து சேர கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். வருமானம் உயரும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. என்று உங்களுக்கு மகத்துவமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக உயரக்கூடும். நேர்த்தியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தின் நாட்டம் செல்லக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கும். வருமான உயர்வு என்று உண்டாகக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பயணங்களால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பு மிக்கவரின் சந்திப்பு இருக்க கொடுங்க. புகழ் மிக்கவரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. முடிஞ்சளவு எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேனம் ராசினியர்கள் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நட்பு உடையவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுப்பார்கள். வருமானம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். தீர்க்கமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மாற்று இனத்தவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். ஆன்மீக பணிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவரை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நேற்று செய்யாமல் விட்ட வேலையை ஒன்றை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். இடம் பொருள் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்கக்கூடும். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தங்கு தடையின்றி பணிகளை செய்து முடிப்பீர்கள். பல விதத்திலும் புகழ் கூடிவிடுங்க. மற்றவர் பிரச்சனைகள்ல நீங்க வாதாடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடும். உற்சாகத்துடனும் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் குழம்பி போய் கொண்டிருப்பீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் யோசித்து எடுக்கும் முடிவில் மட்டுமே வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை துரிதமாக செயல்படுவீர்கள். யோசித்து முடிவில் எடுப்பீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் வரை பொறுமையாகவே இருங்கள். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். பெண்கள் என்று சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். மாணவர்கள் படியுங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். முழு கவனம் படிப்பில் கொள்ளுங்கள். சந்தேகம் இருப்பினும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று யாரிடமும் வாதிட வேண்டாம்.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நீங்க தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். ஏற்ற தாழ்வு கருதி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீர்கள். அனைவரையும் சரிசமமாக பார்ப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி யோகமான நல்ல பலன் இருக்குங்க. சில இடங்களில் நீங்க பார்த்து பேச வேண்டும், பழக வேண்டும். புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக இருக்குங்க. தைரியமான சில செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி இன்று மிகவும் பொறுமையுடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். என்று உங்களுக்கு வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.